எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது நம்ம இந்த தாமரை விதைகள் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ தாமரை விதைகள்னால் இது யூஸ்வலாக மக்கனா, பூல் மக்கனா இல்லைனா ஃபாக்ஸ் நட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா அது கிடைக்கும். ஸோ இது வச்சு நீங்கள் இது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், இல்லைனா அந்த மாதிரி சைட் டிஷ் கிரேவி மாதிரி கூட இது செஞ்சு நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த தாமரை விதைகள் வச்சு ஒரு நல்ல கிரேவி காட்ட போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தாமரை விதையை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக வெண்ணெய் போடுங்க. இன்றைக்கி நான் 50 கிராம்ஸ் தாமரை விதைகளை எடுத்திருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் கடாயில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்க்குறேன். அடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போடுறேன். நெக்ஸ்ட் பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. அடுத்து ஒரு கை அளவு முந்திரி பருப்பு போடுங்க. ரெண்டு வெங்காயம் மெலிசா நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அடுத்து 2 தக்காளி பொடியாக நறுக்கினது போடுங்க. நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைங்க. கடாயில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கப் தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்ல வைங்க. ரெண்டு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ரோஸ்ட் பண்ண தாமரை விதைகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தாமரை விதை கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி சப்பாத்தி இல்லைன்னா ரோட்டியோட சூடாக சர்வ் பண்ணுங்கள். நல்ல அருமையான தாமரை விதைகள் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது ஒரு நல்ல சைட் டிஷ். நீங்கள் சப்பாத்தி, பூரி, ரோட்டிக்கெல்லாம் கூட இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தாமரை விதைகள் நம்ம ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.